ஒருத்தர் எழுதி காட்டினார். நாங்கள் ஒரு 3 வரி உங்களுக்கு தெரியும், நான் கூட கேட்ட ஒரு வரல. ஆரூரில், திருவாரூர், ஆரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி. நடுவில் ஒரு வரி, இங்கே புலவர்கள் இருக்காங்க, சரியா ஞாபகம் வரல, அது காஞ்சியா திருவண்ணாமலையா பாடுறது ஏதோ இருக்கும் அப்படின்னு. ஒருத்தர் இந்த 3 வரியை எழுதி, ஐயா இந்த 3 வரியில ஒரு கவிதை எழுதணும்னு ஆரம்பிச்சிட்டேன், இதை எப்படி முடிச்சு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் ஒரு வரியில அதை கொஞ்சம் சொல்லணும்னு அவர் கொண்டு போய் இந்த கவிதையை எழுதி பார்த்தார் பாருங்க. புரட்சி கவிஞர்கிட்ட கொடுத்துட்டாரு. சீதையை வர்ணிக்கிறார் கம்பர், ஒரு பாட்டு. இவங்க என்னை விட நல்லா அவங்களுக்கு தெரியும், இங்கே உட்கார்ந்துருக்கிற கவிஞர்களுக்கு தெரியும், இவங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப மிக முக்கியம். சீதையை வர்ணிக்கிறார். அவர் மாதிரி வர்ணிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அது ஒத்துக்கலாம். அது அண்ணாவே அதை சொல்லியிருக்கிறார். அப்படி வர்ணிக்கும் போது சீதைக்கு அங்கே அலங்கரித்து கொண்டு வந்த உடனே அயோத்தி மாந்தர் மற்றவர்களெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த பொண்ணை அவங்க கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்களுக்கு இடை இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் புலவர்கள் அந்த காலத்தில் பாடுற பாட்டு. அந்த இடை இருக்குங்கிறான் சில பேர், இல்லைங்கிறான். அது எப்படின்னா, கடவுள் இருக்குன்னு சில பேர், கடவுள் இல்லைன்னு சில பேர் எப்படி சொல்றார்களோ அதே மாதிரி சீதைக்கு மேலே இந்த சந்தேகம் வந்துன்னு கம்பர் பாடியிருக்கார். இந்த பாட்டை பெரியார் கோட் பண்ணியிருக்கார். அப்ப பெரியார் எவ்வளவு ஆய்வு செய்தவர் கம்பராமாயணத்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது 135வது ஆண்டு புரட்சி கவிஞருக்கு பிறந்த நாள் ஆண்டு. வேறு எந்த ஆண்டிலும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி உலக தமிழர்கள் மத்தியிலே ஏற்படுகின்ற பெரும் உவகை என்ன என்று சொன்னால், ஒரு சிறப்பு இந்த ஆண்டுக்குத்தான் உண்டு. 42 ஆண்டுகளாக நாம் கொண்டாடி வற்புறுத்தி கலைஞர் போன்றவர்களெல்லாம் அதிலே கலந்து கொண்ட ஏற்பாடு கூட இன்றைக்கும் புரட்சி கவிஞர் தேவைப்படுகிறார். தமிழ் பாதுகாப்பு அரணாக இன்றைக்கு ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இங்கே இருக்கிற காரணத்தால் நம்முடைய கோரிக்கைகளை எந்த போராட்டமும் இல்லாமல் கேட்டதை விட ஒருபடி கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர், திராவிட நாயகன் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற காரணத்தாலே இந்த விழாவிற்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், அவருக்கு நன்றி செலுத்துகின்ற விழா இந்த விழா. இது புரட்சி கவிஞர் கலை பண்பாட்டு புரட்சி விழா மட்டுமல்ல, 42வது ஆண்டிலே அவருடைய 135வது பிறந்தநாள் விழா ஆண்டிலே நன்றி சொல்ல தமிழ் வார விழா, முதலமைச்சருக்கு பாராட்டு. இது ஒரு சிறப்பு. அதைவிட இன்னும் சிறப்பு, இன்றைக்கு மே 2ஆம் நாள். இந்த மே 2ஆம் நாள் தான் முதல் குடியரசு ஏடு வெளியே வந்த முதல் ஆண்டு. 100 ஆண்டு ஆகிறது. இந்த 100 ஆண்டு ஆன நிலையிலே அதனுடைய பிள்ளைகளெல்லாம் நாம் அமர்ந்திருக்கிறோம். அவரால் முதுகெலும்பு பெற்றவர்களெல்லாம் எத்தனை பேர் நம்மோடு இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, இருக்கிறவர்கள் முதுகெலும்போடு இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த விழாவிற்கு இன்னொரு சிறப்பு, நம்முடைய இதை தொடக்கி வைத்தவர் யார் என்று சொன்னால், நம்முடைய ஒப்பற்ற ஊருணி ஊருணி நீரிழந்தற்றேவாம் பேரறிவாளன் திரு என்று சொன்னார். திரு என்பதற்கு அறிவு செல்வமும் கூட. அப்படிப்பட்ட வகையில் நம்முடைய ஜெகத் ரட்சகன் அவர்கள் ஒப்பற்ற ஒரு மா மேதை. அவர் ஆய்வு செய்து டாக்டரேட் வாங்கியவர், மிக முக்கியமானவர். அது மட்டுமல்ல, வறுமை என்ன என்பதை புரிந்து இன்றைக்கு வந்த வறுமையை போக்குவதற்கு எத்தனை பேருக்கு விளம்பரம் இல்லாமல் உதவி செய்ய முடியுமோ அத்துணையும் செய்யக்கூடிய, விளம்பரம் தெரியாத ஒரு ஒப்பற்ற ஒரு மாபெரும் தோழர். அவர் கட்சி பார்ப்பதில்லை, ஏன் கொள்கை கூட பார்ப்பதில்லை. பல நேரங்களிலே மனித நேயத்தை தான் பார்க்கிறார். மானிடப்பற்று எப்படி மிக முக்கியம். எனவே புரட்சி கவிஞராக இருந்தாலும், தந்தை பெரியார் அவர்களாக இருந்தாலும், திராவிட இயக்கமாக இருந்தாலும்,
முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் பல நேரங்களிலே அவர்களுக்கு ஒரே அளவுகோல் கட்சி அல்ல, அல்லது கொள்கையையும் தாண்டி மானிடப்பற்று. அந்த மானிடப்பற்று காரணமாக இன்றைக்கு வந்து இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறார்கள். அதுவே பெரிய வியப்பது. பொதுவாக இவரை படம் பிடிப்பது ஈஸி வந்திருக்கிற நேரத்தில், ஆனால் இவரை பிடிப்பது எளிதல்ல. அதுதான் மிக முக்கியம். அவரை தொலைபேசியிலே பிடிப்பது கூட அவர் எளிதல்ல. நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கே பெரிய கடினம். அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் எந்த நேரமும் உழைப்பு 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 என்று திராவிடர் இயக்கத்திற்கு அவர் கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு பெரிய வள்ளல் என்று சொல்லலாம், கொள்கையாளர் என்று சொல்லலாம். மிகுந்த அடக்கத்தோடு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரை எல்லாம் கொஞ்சம் ஆட்டி அசைத்து பார்த்தால் திராவிட இயக்கம் கொஞ்சம் அசையுமோ ஒடுக்குமோ என்று ஆதிக்க சக்திகள் தங்கள் கையிலே இருக்கிற திரிசூலங்களை எல்லாம் பயன்படுத்தி பார்க்கிறார்கள். எந்த சூலமும் இவரிடத்தில் நடக்காது. இவர் சூலங்கள் இருந்த இடத்தை எல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு சிறப்பான ஒரு உரையை இங்கே நிகழ்த்தி இருக்கிறார். அவருக்கு பாராட்டு, நன்றி. இன்னொரு வேண்டுகோளும் கூட, கம்பன் புகழ்வாடி கன்னி தமிழையெல்லாம் நீங்கள் நிறைய செய்திருக்கிறீர்கள். கம்பனுக்கும் நமக்கு எங்களுக்கும் பெரியாருக்கும் ஒன்றும் பெரிய வெறுப்பு கிடையாது. வெறுப்பு அரசியல் அல்ல. அண்ணா கம்பரசம் எழுதினார் என்றால் கம்பன் மீது உள்ள வெறுப்பு அல்ல, மாறாக கம்பனுடைய ஆற்றல் சிறப்பானதாக இருக்கலாம். ஆனால் எழுதின பாட்டு இருக்கு பாருங்க, அது சுயமரியாதைக்கு கேடு. கரியவாளினும் கண்ணுதலாளினும் பெரிய அந்தனர் போரி இன்னும் பெரிய முக்கியமா 3 கடவுள்கள் கூட முக்கியமே இல்லை. அல்லது உண்மை சத்தியம் இருக்க அது முக்கியம் அல்ல. எனக்கு தெரியும் அவருக்கு முழு பாட்டு அவர் அப்படியே ஒப்புப்பார். 4000 வீய வந்தவன் நடமாடு 4000 பொருந்தியம். அவர் என்றைக்கும் ஆழ்வார் என்றே கலைஞர் அவர்களாலே அறிவிக்கப்பட்டு அழைக்கப்படக்கூடியவர். ஆனால் மற்றவர்களுக்கு ஆழ்வார் அங்கே, இவர்கள் எல்லோருடைய உள்ளத்தையும் ஆழ்வார். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அருமை சகோதரர் அவர். அவர் இன்றைக்கு அழைத்த உடனே வந்தார். இந்த ஆண்டு இந்த விழாவிலே முரசொலியிலே ஒரு பக்கம் முழுதும் எழுதினார். விடுதலையிலும் அதை எடுத்து நேற்று கூட போட்டிருக்கிறோம். அற்புதமான கவிதை. அது மட்டுமல்ல, எதை செய்தாலும் செறிவோடு செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளம் அவருடைய உரை, தயாரிக்கப்பட்ட உரை. அவர் நினைச்சா எவ்வளவு நேரம் வேணாலும் பேச ஆரம்பிச்சாருன்னா கவிதைகள் அது பாட்டு கொட்டிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் இங்கே செய்யலை பொறாமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருக்கு என்ன வேண்டுகோள் என்றால், இன்றைக்கு கம்பர் நிறைய செஞ்சிட்டீங்க, உங்கள்கிட்ட நிறைய பேர் எல்லாம் வந்துட்டீங்க, ஆனால் புரட்சி கவிஞர் தான் இப்போதும் தேவைப்படுகிறவர். எனவே புரட்சி கவிஞருக்கு ஒரு வாரம் தமிழ் உலக வாரம் என்று இன்றைக்கு திராவிட இயக்கத்து முதல்வர் அறிவித்திருக்கிறார். அதை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய முன்னெடுப்புகளை செய்தால் உலகம் முழுவதும் இந்த பணி மிகப்பெரியாக இருக்க வேண்டும். எனவே புரட்சி கவிஞருடைய உலக பேரவை தலைவராக நீங்கள் இருக்க தகுதி பெற்றவர்கள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக வர வேண்டும். கம்பன் மீது என்ன கோபம்? நான் தான் சொன்னேன். மிக முக்கியமாக அவருடைய ஆற்றலை பற்றி சொல்லும்போது, பெரியாருக்கு கம்பன் படிக்காம ஏதோ சொல்றாரு, அண்ணாவெல்லாம் படிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. பெரியார் எப்போ எங்களை மாதிரி இருக்கிறவர்கள், இவர்கள் மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் இளைஞர்களாக குழந்தைகளாக இருந்த காலத்தில் பெரியார் கம்பன் ஆராய்ச்சியை சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் ஆய்வாக இருக்கணும். பூரா இந்த தகவல் மற்றவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக குறிப்பு எனக்கு 30 நிமிடம் ஆயிருக்கு. இந்த 9 மணிக்கு கட்டுப்பாடு அது முடிக்கணும். ஆக அதை நீட்ட மாட்டோம். அதுக்குள்ள கருத்துக்களை சொல்லணும். மீதி பல சரக்குகள் எப்போ வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம். அது தொடர்ந்து நாம் தினம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் அதுக்கு தகுந்தாற் போல ஒரு கருத்தை சொல்லணும்னா மிக முக்கியமாக ஐயா சொல்றாரு. பகுத்தறிவு 1938 பகுத்தறிவு வார இதழில் ஒரு கட்டுரை எழுதினார் ஐயா அவர்கள். அந்த கட்டுரையில் என்ன சொல்லுகிறார் என்றால், 100ஆண்டு விழாவை காணுகிற குடியரசுக்கு பின்னால பகுத்தறிவு வந்தது. அதில் சொல்றாரு, கடவுள் இல்லை, கடவுள் உண்டு. இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. இது விவாதத்துக்குரிய வரும்போது இது இப்ப இருக்குன்னு நினைக்கிறாங்க. கம்பன் எழுதின காலத்திலேயே இருக்கு. ஐயா சொன்னார், கம்பனே அதை பயன்படுத்தி இருக்கிறார். கம்பனே
அந்த கம்பன் பாட்டிலேயே இருக்குன்னு ஐயா சொன்னார், எழுதினார். ஐயாவுக்கு எவ்வளவு செறிவானது. பல பேர் நினைக்கிறாங்க பெரியார் படிக்காதவர், பெரியார் மேலெழுந்த வாரியா பேசுவார்னு. அந்த முண்டங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், கோபமான வார்த்தையை சொல்லலை. ஏன்னா தலைக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னா முண்டம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தலை இருந்து பயன் இல்லை. ஆகவே தான் அவர்களுக்கு சொல்கிறோம், அறிவு முண்டங்களுக்கு சொல்லுகிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, சீதையை வர்ணிக்கிறார் கம்பர் ஒரு பாட்டு. என்னை விட நல்லா அவங்களுக்கு தெரியும், இங்கே உட்கார்ந்துருக்கிற கவிஞர்களுக்கு தெரியும், இவங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப மிக முக்கியம், சீதையை வர்ணிக்கிறார். அவர் மாதிரி வர்ணிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அது ஒத்துக்கலாம். அது அண்ணாவே அதை சொல்லியிருக்கிறார். அப்படி வர்ணிக்கும் போது சீதைக்கு அங்கே அலங்கரித்து கொண்டு வந்த உடனே அயோத்தி மாந்தர் மற்றவர்களெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த பொண்ணை அவங்க கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்களுக்கு இடை இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் புலவர்கள் அந்த காலத்தில் பாடுற பாட்டு. அந்த இடை இருக்குங்கிறான் சில பேர், இல்லைங்கிறான். அது எப்படின்னா, கடவுள் இருக்குன்னு சில பேர், கடவுள் இல்லைன்னு சில பேர் எப்படி சொல்றார்களோ அதே மாதிரி சீதைக்கு மேலே இந்த சந்தேகம் வந்துன்னு கம்பர் பாடியிருக்கார். இந்த பாட்டை பெரியார் கோட் பண்ணியிருக்கார். அப்ப பெரியார் எவ்வளவு ஆய்வு செய்தவர் கம்பராமாயணத்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நூறு நுனிப்புல் மேயக்கூடியவர் அல்ல திராவிட கழகத்துக்காரர்கள். அது திராவிட இயக்கத்தவர்கள், அண்ணாவானாலும் கலைஞரானாலும் அது அடியேன் வீரமணியாக இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நினைச்சு பாருங்க, கம்பராமாயணத்திலேயே நாத்திகம் உள்ள பூந்திருக்கு. அந்த காலத்திலேயே கடவுள் இல்லைன்னு சொல்றவருக்கு அண்ணா இடைய சொல்றாரு, இடை இருக்கோ இல்லையோ சந்தேகம் வர்றப்ப சீதைக்கு கடவுள் இருக்கோ இல்லையோன்னு ரெண்டு பேர் விவாதம் பண்றாங்க பாருங்க. அப்ப கடவுளை எங்க கொண்டு போய் கம்பன் வச்சான்னா சீதையினுடைய இடையிலே கொண்டு வந்து வச்சான். இதை விட கொடுமை வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. மிக முக்கியமா அப்படிப்பட்ட கம்பராமாயணம் என்று சொல்லும் போதும் கரியமாலினும் கண்டுதலாதனும் என்பதில் நம்முடைய உணர்வுகள் என்ன என்பதனால்தான் அவள் வெளியே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அது நிறைய சொல்லி கொண்டு போகலாம். எனவே தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், உரிமையுடன் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் இந்த ஆண்டோ ஏன்னா ஒரு வாரம் நடத்தலாம், இன்னும் கூட அவர் நினைச்சாருன்னா ஒரு பெரிய விழா எடுக்கணும். நாடு பூரா உலகம் முழுவதும் உலக புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய அந்த விழா, அதனுடைய மிகப்பெரிய புரவலர் தலைவராக இன்று முதல் அறிவிக்கப்படுகிறார் நம்முடைய ஜெகத் ரட்சகன் அவர்கள். அதுதான் என்னுடைய ஆசை. அது பூரா நடத்துவார். அவர் எதை எடுத்தாலும் செம்மையோடு செய்வார். அவர் எடுக்கிற துறையை சுலபமா எடுக்க மாட்டார். ஆனா எடுத்தா அது உலகளாவிய பெருமை இருக்கும். ஏன்னா இன்றைக்கு முதல்வர் உலகம் முழுவதும் தமிழ் வாரமாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ் காப்பாற்றுகின்ற பணியை அப்படி அமைத்திருக்கிறார்கள். ஆகவே அது வேண்டும் என்பது மிக முக்கியம். இதுதான் ஒரு சில நிமிடங்கள் ஓடிவிட்டன. அடுத்த செய்தி என்னவென்று சொன்னால், கவிஞரை பற்றி அது நிறைய நான் நினைச்சிருந்தா, எங்க தோழர்கள் எப்பவுமே தலைமை என்ன நினைக்கிறதோ அதுதான் தோழர்கள் பேசுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நான் குறித்து வச்சிருப்பேன். அதே மாதிரி கவிஞர் எல்லாரும். அருள்மொழி பிரச்சார செயலராக இருக்கிற நம்முடைய அருள்மொழி அவர்கள் அவங்க சொன்ன கருத்து இருக்கு. இதுக்கிடையில ரொம்ப இந்த விழாவுக்கு இன்னொரு தனி சிறப்புன்னா, புரட்சி கவிஞர் அவருக்கு சமமா அவர் மாதிரி இல்லைங்கிறதுக்கு ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, இந்த புரட்சி கவிஞர் மாதிரி ஒரு பெரிய சிறந்த கவிஞர் அவர் தான் முதலும் கடைசியும்ட்டார். ரொம்ப பேர் என்னுடைய பெரியார் கடைசியும்னு சொல்ல மாட்டார், ஏன்னா பகுத்தறிவாதி. அப்படி இருந்தா என்ன அர்த்தம்னா, அது பொருள் என்னன்னா, ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கருத்தும் அவர் மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்வதில்லை. அவர் எல்லாருக்கும் புகழ்ல ஆசை இருக்கும், பதவி கூட விட்டுடலாம். ஆனா புகழ் மனிதனுக்கு இயல்பா தோன்றது. ஆனா அந்த புகழை கூட புரட்சி கவிஞர் தூக்கி எறிஞ்சிட்டார். அதனால அவருக்கு தன்னை பாராட்டுறாங்களா பெருமைப்படுத்துறாங்களா, தான் கொள்கையை சொன்னார். எப்ப சுப்பிரமணியர் துதி அமுதை ஆரம்ப காலத்தில் எழுதிய கவிஞர் கனக சுப்புரத்னம் புரட்சி கவிஞர் ஆனார். இன்னொரு வேண்டுகோளும் கூட, இது அறிவார்ந்த அரங்கம், வந்திருக்கிறவர்கள்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த நாங்கள் தேர்ந்தெடுத்ததே தியாகராயர் அரங்கத்தை ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, வேற எந்த அரங்கத்திலும் இல்லாத தனி சிறப்பு தியாகராயர் அரங்கத்தில் ஒன்று உண்டு.
அது சில நேரங்களில் இடையூறு கூட. என்னன்னா படிகள் இங்கே வர்றவங்களுக்கு பூரா படி 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 படின்னு சொல்லி ஒவ்வொரு படியாக ஏறி வரணும். வயதானவர்களுக்கெல்லாம் வரும்போதே ரொம்ப கஷ்டம். எங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்துடுறோம், அதுதான் மிக முக்கியம். இங்கே ராஜாஜி வழி இருக்குது, அதனால இந்த வழியாக வருவோம் பூராவுமே. ஆனால் இங்கே எல்லாம் படி இங்கே வரும்போதே பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க, பார்த்துங்க படிங்க, பார்த்துங்க படிங்கம்பாங்க. இந்த படிப்பை இங்கேயும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் தியாகராயருடைய அரங்கம் இருக்கிறது சொல்லக்கூடிய அளவில் இந்த தியாகராய அரங்கத்தில் இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற போது புரட்சி கவிஞருடைய அந்த அழுத்தம் திருத்தம் இருக்கு பாருங்க, சாதாரண இல்லை. ஒரு நொடி பொழுதுல இந்த கருத்துக்களை சொல்லுவார். அது மாதிரி துணிச்சல் இதுவரை எந்த கவிஞருக்கும் இருக்க முடியாது. எப்படி பெரியார் ஒரு தனித்தன்மையானவரோ அதே மாதிரி அதே போல என்னுடைய அருமை நம்முடைய கவிதை சுடர் கவிஞர் அவர்கள் கவிதை புத்தன் அவர்கள் சிறப்பாக சொன்னார். ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் வாழும் பெரியார்லாம் சொல்லாதீங்க. நான் ரொம்ப கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், பெரியார் எப்பவுமே வாழ்கிறவர், அவர் எப்பவும் வாழ்கிறவர், இறந்தாலும் அடுத்தவங்களை சொல்றதுக்கு. எனவே தான் வாழும் பெரியார், வாழும் கலைஞர், வாழும் அண்ணா என்று இன்னொருவரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா எப்பவும் வாழ்வார், கலைஞர் எப்பவும் வாழ்வார், பெரியார் எப்பவும் வாழ்கிறார். ஆகவேதான் அவங்க வாழும்போது இன்னொருத்தர் போட்டியா வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாம் பெரியாரின் மாணவர்கள், அதே மாதிரி கவிஞருடைய மாணவர்கள். கவிஞரை அவர் முன்னால் அவர் காட்டின மரியாதை பாருங்க, சாதாரண இல்லை. ஆனால் ரொம்ப வீரம் உள்ளவருக்கு அந்த வீரத்தை எப்படி காட்டுவார்? நகைச்சுவை உணர்வும் புரட்சி கவிஞர் உண்டு. ஒருத்தர் எழுதி காட்டினார், என்னங்க ஒரு 3 வரி உங்களுக்கு தெரியும், நான் கூட கேட்ட ஒரு இல்லை. ஆரூரில் திருவாரூர், ஆரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, நடுவில் ஒரு வரி. இங்கே புலவர்கள் இருக்காங்க, சரியா ஞாபகம் வரல, அது காஞ்சியா திருவண்ணாமலையா பாடுறது ஏதோ இருக்கும் அப்படின்னு. ஒருத்தர் இந்த 3 வரியை எழுதி, ஐயா இந்த 3 வரியில ஒரு கவிதை எழுதணும்னு ஆரம்பிச்சிட்டேன், இதை எப்படி முடிச்சு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் ஒரு வரியில அதை கொஞ்சம் சொல்லணும்னு அவர் கொண்டு போய் இந்த கவிதையை எழுதி பார்த்தார் பாருங்க. புரட்சி கவிஞர்கிட்ட கொடுத்துட்டாரு. புரட்சி கவிஞர் வாங்கினார். அவருக்கு நான் படிச்சார் பாருங்க. இந்த மூட நம்பிக்கை கோபம் தாங்க முடியல. உடனே என்பது முட்டாள்தனமான கருத்து என்று நான் முடிக்கிறேன்னு முடிச்சார். அதாவது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத முட்டாள்தனமான கருத்து, இதுதான் அவருடைய கவிதையை முடிச்சார். அது மாதிரி புரட்சி கவிஞர் ரொம்ப வேகமாக பேசுவார். அவர் சுயமரியாதை இயக்கத்துக்கு கல்வே காலேஜ்னு அதில் தமிழாசிரியர் இருந்தார். பார்த்த உடனே அவர் மேலே ஒரே கோபம். யாருக்கு? இந்த மற்ற தமிழாசிரியர்களுக்கெல்லாம். இவருக்கு ஒரு தனி செல்வாக்கு வந்தாச்சு. வந்த உடனே இவரை எப்படியாவது தீர்த்து கட்டணும், அதை வெளியாக்கணும். இவர் மதத்தை எழுதிட்டு இருக்காரு, மதவாதிகள் நடத்தக்கூடியது, இதில் போய் மதத்தை எழுதியிருக்காரு. ஆகவே இவரை கொண்டு முக்கியமாக இங்கே தலைமைக்குரியவராக ஆக்கி விட்டுருக்கிறார்கள். இங்கே இவருக்கு எங்களுக்கெல்லாம் கொடுக்காத வாய்ப்பை புரட்சி கவிஞருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு 1930களில் அவர் பணியாற்றின காலம். அப்போ உடனே போய் சொல்கிறாங்க, வரி எழுதினார். அந்த வரிகள் எப்படி இருக்கும்? அதுதான் நம்முடைய கவிதை புத்தன் அவர்கள் அந்த வரி எழுதினா, இவங்கெல்லாம் பேனாவை மயில தொட்டி எழுதுறதில்லை, கொள்கையில தொட்டி எழுதுறதுனால நெருப்பு துண்டுகளாக இந்த கவிதைகள் வருகின்றன. நெருப்பு துண்டுகள். புரட்சி கவிஞர் அப்படிதான். வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாழை, முதல் வரி. வறியோர்க்கெல்லாம் ஆண்டு விழா நடக்குது, பாதிரிமார்கள் வந்திருக்கிறாங்க, இந்த கல்லூரி பாதிரிமார்கள் கல்லூரி. அப்படி இருக்கும்போது புரட்சி கவிஞர் அதில் பணியாற்றவர் எழுதுகிறார், வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை, வரவிடவில்லை மத குருக்களின் மேடைனார். எல்லாரும் சரி, இவர் நல்லா மாட்டிக்கிட்டார் போட்டிருக்கு. அங்கே பிரெஞ்சு பாதிரியா இருக்கார், ஆனால் பிரெஞ்சு மொழி தெரிஞ்சவர், அவர் தமிழும் தெரிஞ்சிருக்கிறார். அவரு கோவப்படுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதை நிறுத்தினார். வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை, வரவிடவில்லை மத குருக்களின் மேடை அப்படின்ன உடனே அவர் நம்ம நாவலர் கூட சொல்லும் போது அடிக்கடி சொல்லுவார், அதை கோந்தினியேன்னார். யாரு? அந்த கவர்னர் உட்கார்ந்துக்கிட்டு. மற்றது கோந்தினியேன்னா பிரெஞ்சு மொழியில தொடருங்கள், மேலும் தொடருங்கள். இவர் 2 வரியோடு நிறுத்தினார், மேலும் தொடருங்கன்றார். பொதுவாக பிரெஞ்சு மொழியில கோந்தினியேன்னா நீங்க வேற ஏதோ
பிரெஞ்சு ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. கண்டினியூன்னு சொல்கிறதில்ல, சில வார்த்தைகளை வந்து சைலண்ட் ஆக்கிடுங்க. சைலண்ட் ஆக்கினாலே பிரெஞ்சு வந்துடும். இப்போ கண்டினியூன்னு சொல்கிறப்போ கோந்தரியே கண்டினியூ அப்படின்னு. ஹாஸ்பிட்டலுங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, ஹொப்பித்தாலுக்கு போயிட்டு வந்தீங்களாம்பாங்க. ஆமாம், ஹொப்பித்தாலுங்கிறத ஹாஸ்பிட்டல் எழுதிட்டு சில எழுத்துக்கள் சைலண்ட் ஆக்குனீங்கன்னா பிரெஞ்சு ஆயிடும். அதுதான் மிக முக்கியம். ஆகவே அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக சொன்ன உடனே, வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாழை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை, நறுக்க தொலைந்தது அந்த பீடை, நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடு. இப்படி எழுதி அன்னைக்கு எழுதினவர் கடைசி வரையில் அந்த கொள்கை, கடைசி வரையிலே பெரியாருக்கு அரணாக இருந்தவர். பெரியார் எப்படி கொண்ட கருத்துக்களை சொன்னார், அதே மாதிரி திராவிடர் திருமண திட்டம், சுயமரியாதை இயக்க திட்டம், இது அன்றையும் சொல்லிட்டு கடைசியில் ஒருவருக்கு ஒருத்தி என்று திருமண முறைதான் ஒழிதல் வேண்டும்னு எழுதினார். பெரியார் சொன்னதிலேயே பல பேர் இன்னும் ஜீரணிக்க முடியாது அந்த தத்துவம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்தாச்சு. அப்படிப்பட்ட புரட்சி கவிஞர் அவருடைய விழா தமிழ் மொழிக்காக அரண் சேர்ந்தது. அதுதான் மிகவும். வஞ்சகர் வந்தவர் தமிழால் செழித்தார், வாழ்வினில் உயர்ந்தபின் நம் செயல் ஒழித்தார், நம் ஒழுக்கங்கள் பற்பல ஒழித்தார், நாம் உணர்ந்தோம் இன்றைக்கு அவரஞ்சு விழித்தார் என்று சொல்லக்கூடிய அளவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, ஒரே வரி, இருட்டலில் உழுதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கிறானே. இன்னமும் ஒரு காலத்தில் சங்க காலம், இப்போ ஜாதி சங்க காலம். அதுதான் மிக முக்கியம். அதுவும் புதுசாக வந்துக்குது பூராவுமே. அப்போ இருக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுக்கணும்னு சொன்ன உடனே அதுக்கு மட்டும் ஐயோ ஜாதி ஜாதி இப்படி சொன்னார்கள். இந்த விழாவில் என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால், நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. திராவிட இயக்கம் அன்று முதல் இன்று வரையில திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு வந்த ஒரு செய்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இதோ ஒரு புத்தகம் இருக்கிறது, இதில் 20 ரூபாய் தான். இந்த புத்தகத்தை நீங்கள் இங்கே கொண்டு வருவார்கள் தோழர்கள், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். இதில் வரலாறு இருக்கிறது பூராமே. இன்றைக்கு என்ன பண்ணாங்க, மிக முக்கியமாக இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளேட்டில் தலையங்கம், அந்த தலையங்கத்தில் அவர் எழுதினார். இதே இன்றைக்கு மோடி அறிவித்திருக்கிறாரு. இவர் என்ன சொன்னார், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறவர்கள்லாம் யார் என்று கேட்டால் அர்பன் நக்சல்கள். புது வார்த்தை, அர்பன் நக்சல்கள், நகர்ப்புற நக்சல்கள் அப்படின்னு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு முதல் நகர்ப்புற நக்சல் யார் இருக்கிறாங்கன்னா அங்கதான் இருக்காங்க. என்றாலும் பரவாயில்லை, நாங்க வரவேற்கிறோம். இதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் இந்த கொள்கையை ஒரு காலத்தில், இது ஆயிரங்காலத்து பயிர், இதை யாரும் அசைத்து விடலாம், ஒழிக்க விடலாம் என்று நீங்கள் நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு இங்கே வந்திருக்கிறோம். இந்த அரங்கத்தில் அரசியல் அறிஞர்கள் இருக்கிற இடத்துல புலவர்கள் பெருமான் போட்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் இன்று அறிவிப்பு ரொம்ப மிக முக்கியமானது. ஒன்றிய அரசு அறிவித்துள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பை வரவேற்கிறோம். இந்த தீர்மானம் வரவேற்க நேரத்தில் கால வரையறை செய்வதுடன், ஏன்னா மோடி அறிவிப்பார், கால வரையறை இருக்காது. இந்த மகளிருக்கு 33% கூட நிறைவேற்றினாங்க, ஆனால் இன்னும் நடைமுறையில் வரல. ஆகவேதான் கால வரையறை செய்ய வேண்டும். இது அரசியல் சட்டத்தில் 242வது பிரிவில் 7வது அட்டவணையில் 69வது ஐட்டமாக ஒன்றிய அரசினுடைய அதிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது நடைமுறையிலே வந்தாச்சு. இதுக்கு உடனே இன்னும் சில பேர் இருக்காங்க, சில பேர் காப்பிரைட் சமூக நீதிக்காக ஆதவர்கள். மற்றவர்களுக்கெல்லாம் காப்பிரைட் கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான் சொல்லக்கூடிய அவர்கள் ஒருத்தர் சொல்றார். என்னன்னா திமுகவுக்கு இதில் உரிமையே கிடையாது. திமுகவோ திமுகனாலே திக தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா திக விட்டுட்டு இந்த வார்த்தை எழுத முடியாது. திக போட்டு தான் மூவாவை உள்ள போட்டுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி திமுகவை தான் சொல்றாரு, அவருக்கு ஸ்டாலினுக்கு உரிமை இல்லை. ஏன் ஸ்டாலினுக்கு உரிமை இல்லாத வேற என்ன, அவர் செஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையில எப்படி ராகுல் காந்தி அவர்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி கொண்டு காங்கிரஸ் இயக்கம், அதுக்கு முன்னால காங்கிரஸ் வேற நிலை எடுத்தது. ஆனால் இவருடைய தலைமையில பழைய தவறுகள்லாம் திருத்தப்பட்டு சமூக நீதியினுடைய காங்கிரஸாக இன்றைக்கு காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
மிக முக்கியமானது ஜாதிவாரி கணக்கெடுப்பில் என்ன செய்ய வேண்டும் என்றால் கால வரையறை செய்வதுடன் அதற்கான பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ஸ் நீதியம். என்ன நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கார், நாடாளுமன்றத்தை அவர்கள் இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்த நேரத்தில் கூட்டி இருக்கணும், இந்தியா ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். அதுதான் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்ல முடியாது. ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் அறிவித்தது அரசியலுக்காக இருக்கலாம், பீகார் அரசியல் நடத்தி கொண்டிருக்கலாம், அந்த ஆராய்ச்சிக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, இயல்பா இருக்கட்டும் எப்படியோ. ஆனால் ஒரு காலத்தில் மற்றவர்களை பார்த்து அவர்கள் கேலி செய்தார்கள், குற்றம் சுமத்தினார்கள். இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் சோகத்துக்கரையை வழிச்சு போடடின்னு சொன்ன பழைய கணவன் மாதிரி இன்றைக்கு நடந்திருக்கிறது. வரவேற்கிறோம். நாங்கள் அதை பற்றி அதுக்கு மேலே இல்லை. மற்றவர்கள் எங்களுக்கு தான் உரிமை, எங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லுகிறார்கள். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, வெற்றிக்கு 1000 பேர் உரிமை கொண்டாடுவார்கள், தோல்வி அனாதையாகத்தான் இருக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மிக முக்கியம். கடைசியாக இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றன. ஒரே குடியரசனுடைய நூற்றாண்டு செந்தில் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். விடுதலையிலே பார்த்தீர்களானால் இந்த குடியரசு இன்றைக்கு மே 2ஆம் தேதி கடலூரில், அதுக்கு எனக்கு ஒரு தனிப்பெருமை என்னென்னா, என்னதான் உலக பார்வை இருந்தாலும் இந்த உள்ளூர் பார்வை போகாது எங்களுக்கெல்லாம். ஆகவே அது கடலூருக்கார் நான். எங்கள் கடலூர் ஞானியார் அடிகள் தான் குடியரசை துவக்கி வைப்பதற்காக மே 2ஆம் தேதி வந்தார். தந்தை பெரியார் அனைத்துயிர் ஒன்றெண்ணி, அனைத்துயிர் ஒன்றெண்ணி, அனைவருக்கும் வேதாபேதம் அகற்றி, அரும்பசி எவருக்கும் ஆற்றி. இதெல்லாம் யாருடைய தத்துவம்? குடியரசனுடைய மாட்டோ, முதல்ல இருந்த பாட்டு. இதை பார்த்து எனக்கு ஆசிரியர் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள், தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், அவர் என்னை பார்த்து இதை படித்து காட்டின உடனே, ஏன்பா இது யார் எழுதுந்து வள்ளலார் பாட்டு மாதிரி இருக்கிறார், அவருக்கு கவிஞர்கள் இருக்கிறார்கள் பெரியாரிடம், அந்த கவிஞர்கள் எழுதினார்கள் என்று சொன்னோம். அப்படிப்பட்ட அந்த குடியரசில் 2 செய்திகளை மட்டும் கொஞ்சம் சொல்லி நான் இருக்கிறேன். அவர் நன்றி சொல்லணும், அவருக்கு நேரம் வேணும். 2 செய்திகள். எதன்னா, பெரியார் எதை ஐயா சொல்றார் குடியரசுல, ஒவ்வொரு ஆண்டும் 10 ஆண்டு வரையில புரட்சி கவிஞர் குடியரசுக்கு வாழ்த்து எழுதி கொண்டே இருந்தார். அதுவே ஒரு தனி 100 பாடல்கள் தொகுப்பாக வந்து, அதுவே பல்கலைக்கழகங்களிலே PhD ஆராய்ச்சியாக முடிந்து ஒரு அம்மையார் தனி புத்தகம் எழுதியிருக்கிறார் தகவலுக்காக. இது மிக முக்கியம். எதை கண்டு ஐயா பெரியார் பேசுகிறார் குடியரசுல, எதை கண்டு எதை கண்டிக்கவில்லை என்பதற்கு ஞாபகத்திற்கு வரமாட்டேன் என்கிறது. இன்னமும் ஏதாவது எழுதலாம் என்றால், அவன் முதல் தலைவர் எழுதினார், இன்னமும் ஏதாவது எழுதலாம் என்றால், பேசலாம் என்றாலும், வாயை திறந்தாலும் கண்டிக்கவும் வையவும் துக்கப்படுமான நிலை ஏற்படுகிறதே ஒழிய வேறில்லை. கண்டிக்கத்தகாத இயக்கமோ திட்டமோ அபிப்பிராயமோ என் கண்களுக்கு படமாட்டேன் என்கிறது. எனவே நாம் சுருக்கமாக ஒரு பட்டியல் போட்டால், பெரியார் இந்த குடியரசுல யார் யாரை கண்டித்தார் சொல்றார். 1 அரசியல் இயக்கம், 2 அரசியல் தலைவர்கள், 3 மதம், 4 மத தலைவர்கள் மற்றும் மத சடங்குகள், 5 குருக்கள்கள், கோவில், சாமி, வேதம், சாத்திரம், புராணம், பார்ப்பனியம், ஜாதி, அரசாங்கம், உத்தியோகம், நீதிமன்றம், நீதிமன்ற நடுவர், ஆட்சிக்கு உதவும் அலுவலகங்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறை, தேர்தல், கல்வி, சுயராஜ்யம், காங்கிரஸ், தன்னை போல வேலை செய்த உற்ற நண்பர்கள். 22 விஷயம். இந்த 22 பட்டியல் போட்டிருக்கிறார். இப்படி ஒரு புரட்சிகரமான ஏடு. அந்த ஏட்டில் இருந்த பணியைத்தான் நம்முடைய மானமிகு சுயமரியாதைக்காரரான கலைஞர் குடியரசு குருகுலம் என்று சொல்லி குதூகலித்தார். அந்த குடியரசு குருகுலத்தில் இருந்துதான் இவ்வளவு பெரிய ஆட்சி செயல்திறன் வளர்ந்திருக்கிறது. அண்ணா குடியரசு ஏட்டிலே விடுதலைக்கு அந்த காலகட்டத்தில் ஈரோட்டில் போயிருந்தார்கள். இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பற்ற வரலாறு. இன்னும் சொல்லுவதற்கு ஏராளம் இருக்கிறது. என்றாலும் நேரம் நெருங்கிவிட்டது. கட்டுப்பாட்டை மீறக்கூடாது. ஆகவே இதோடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி, நம்முடைய இந்த திட்டம் இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு அவர் வரும்போது ஜெகத்லட்சுமி எம்பியா வந்தார், கொள்கை பரப்பு செயலாளராக வந்தார், கல்வி நிலையங்களுடைய காப்பாளராகவும் நிரந்தர அமைப்பாளராகவும் ஏற்பாட்டாளராகவும் நிறுவனராகவும் வந்தார்கள்.
திரும்பி இந்த நேரத்தில் போகும்போது உலக புரட்சி கவிஞர் விழாவினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்றைக்கு அமைக்கப்பட்டு இந்த விழாக்கள் உலகம் முழுவதும் நடப்பதற்கு அவர் எங்களை போன்றவர். ஏன்னா எங்களுடைய வயது கூடிட்டு இருக்கு, எங்களுக்கு உற்சாகம் இருக்கு, இருந்தாலும் வயதுக்குரிய கோளாறுகள் உறுப்புகள் இருக்கும். ஆனாலும் இவர்களை போன்றவர்கள் முன்னெடுத்து நல்லவற்றை ஒப்படைக்கணுன்றோம். இன்னைக்கு ஒப்படைத்திருக்கிறோம். முன்னேற்றுங்கள், வேகமாக செல்லுங்கள். புரட்சி கவிஞர் மூலமாக தமிழ் ஒளி உலகமெல்லாம் பரவட்டும். எனவே உலகலாம் என்று எடுத்த அடி இருக்கிறத அது இன்றைக்கு நாங்கள் உலகலாம் என்று நாங்கள் அடி எடுத்து கொடுக்கிறோம். நாங்கள் சேர்க்கிறார்கள் கிடையாது, ஆனால் செயல்கிறார்கள். ஆகவேதான் அதை செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க புரட்சி கவிஞர், வளர்க திராவிடம் வெல்லட்டும் முதல்வர். அவருடைய பணிகளுக்கு என்றும் துணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.